வணக்கம் மக்களே. இந்த கத்திரிக்காய் செடி போன வருஷம் எனக்கு அதிகப்படியான அறுவடை கொடுத்த கத்திரிக்காய் செடி. இது வெள்ளை கத்திரிக்காய் செடி. நிறைய கத்திரிக்காய் வகைகள் இருக்குது. அதில் இந்த பாரம்பரியமான வெள்ளை கலர் இது அழிஞ்சு போகிற வகை. இது எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணாங்க. அது பத்திரப்படுத்தி வச்சு இப்போ நாங்கள் பரவலாக பண்ணுறோம். இந்த கத்திரிக்காய் பாருங்கள், பார்க்குறக்கு என்ன அழகாக வெள்ளை கலராக முட்டை மரம் இருக்குது இல்லையா, அதனால் அந்த முட்டை கத்திரிக்காய்னு வாங்க, வெள்ளை கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாரம்பரியமான நாட்டு காய்கறிகளை உங்களுடைய மாடி தோட்டத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணுங்க. நம்ம காசு கொடுத்து கடையில் எல்லா காயும் வாங்கிடலாம், ஆனால் இந்த மாதிரி வாங்க முடியாது. ரெண்டாவது, அழிஞ்சு போனதை நம்ம மீண்டும் மீட்டு எடுத்த ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் நமக்கு இருக்குது. இது போன வருஷம் வச்சது நல்ல அறுவடை கொடுத்தனால இந்த ஒரு செடி மட்டும் நான் எடுக்காமல் வச்சு பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன். மறுபடியும் இந்த வருஷம் எனக்கு அதில் வந்திருக்கு. முதல் முறையாக இப்போ பாருங்கள், 11 காய் எனக்கு தந்திருக்காங்க. இதில் இது ஒரு பெரிய பராமரிப்பு எதுவுமே கிடையாது. எல்லா செடியும் எப்படி பார்த்துக்கிறேன்னு அப்படி தான் இதையும் நான் பார்த்துருக்கேன். என்ன இதில் இலைப்பேன் வரும். அந்த இலைப்பேன் வராமல் இருக்கணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை பூச்சி விரட்டி ஏதாவது ஒன்று கம்பல்சரி நம்ம கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுத்து நம்ம பாதுகாத்து வச்சோம்னா இது இந்த 2 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னும் கூட எனக்கு அடுத்த வருஷம் கூட இது இதுலேருந்து நான் காய்களை அறுவடை எடுப்பேன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து அறுவடை கொடுக்குற செடிகளாக நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சிங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வருஷத்தில் நம்ம நல்ல அறுவடைகளை நம்ம எடுத்துட்டுக்கலாம். நம்ம சுவையான காய்கறிகள் நம்ம அறுவடை எடுக்கலாம். ஏன்னா நமக்கு நம்பிக்கை இருக்கும், இது போன வருஷம் எடுத்தோம் நல்ல சுவையாக இருந்து நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல. இந்த மாதிரி காய்கறி விவசாயம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.